அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவு என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்களை மெனபாஸ் வரைக்கும் பின்தொடரும் PCOS பிரச்சனை. நம்ப முடியுதுங்களா? PCOSனா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இளம் பெண்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது. அப்படி கிடையாதுங்க. நம்மளை மெனபாஸ் வரைக்குமே நம்மளை பின்தொடர்ந்து இந்த PCOS பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான குறிகுணங்களை ஏற்படுத்துது. அப்படி இருக்கும் பொழுது இந்த PCOS பிரச்சனையை சின்ன மூலிகை வீட்டு குறிப்பை வச்சு எப்படி ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும், என்ன மாதிரியான பிரச்சனை எந்த காலகட்டத்தில் இது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வயதுக்கு கீழே இன்னும் ஏஜே அட்டன் பண்ணலை அப்படிங்கிறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக ஒரு 7-8 வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த PCOS ஒரு காரணமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, வயிறு இடுப்பு பகுதி மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும், கை கால்லாம் குட்டியாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை. தலை முடி நிறைய உதிருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, டாக்டர் என் பொண்ணுக்கு 7 வயசு தான் ஆகுது, ஆனால் அவள் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாளோன்னு பயமாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு PCOS வரத்துக்கான அறிகுறிகளை காட்டக்கூடியதாக இருக்குது. இது ரொம்ப சிறு வயது பெண் குழந்தைங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயதுக்கு வந்த பருவத்தில் ஒரு 13 வயதுக்கு மேலே ஒரு 20 வயதுக்குள்ள அந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்கும்? ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு, ஆனால் அது ரெகுலராக இருக்கணும் இல்லைங்களா? இந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதிகமாயிட்டே போகிறது, தலைமுடி நிறைய கொட்டுறது, முகப்பரு அதிகமாக வருது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வயிறு இடுப்பு பகுதி பெருசாயிட்டே போகிறது, அதை தொடர்ந்து முகத்தில் தேவையற்ற முடி வளர்ச்சி. இந்த மாதிரியான குறிகுணங்கள்லாம் இந்த 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்து அந்த 20 வயதிலிருந்து ஒரு 30-35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் திருமண பருவம், ஒரு ஃபெர்டிலிட்டி, குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய ஒரு பருவத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் பீரியடில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இர்ரெகுலர் பீரியட்ஸ், உடற்பருமன், முடி வளர்ச்சி, எல்லாத்தோட முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் ப்ரெக்னென்சி அட்டைன் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடியது இந்த 30-35 வயது வரைக்கும் இந்த PCOS. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரிமெனபாசல் பீரியட் ஒரு 40-45 வயதுலேருந்து ஒரு 50 வயது வரைக்குமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் சர்க்கரை சார்ந்த பிரச்சனைகள் திடீர்னு எட்டி பார்க்குறது, இரத்த கொழுப்பு அதிகமாகிறது, இருதய நாளங்களில் அடைப்பு ஏற்படுறது, மூளைக்கு போகக்கூடிய நாளங்களில் அடைப்பு ஏற்படுறது, குறிப்பாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகள், கருப்பை புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகள், இது எல்லாமே பக்கவாதம் முதற்கொண்டு பல பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு இந்த காரணமாக இருக்கிறது இந்த 50 வயதுக்கு மேலே நம்மளை பின்தொடர்ந்துச்சு PCOS அப்படிங்கிற பிரச்சனை. ஸோ அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குறிப்பாக இளம் வயதில் ஒரு ரொம்ப சிறு பெண் குழந்தையாக ஒன்றும் பருவமே அடையலைன்னா ரொம்ப சீக்கிரம் பருவம் அடையிறதுக்கான காரணம், 2வது பருவத்தில் சீக்கிரமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ், முகத்தில் அதிகப்படியான முடி வளர்ச்சி, இந்த மாதிரியான பிரச்சனை, 3வது பருவத்தில் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது, சர்க்கரை நோய் சார்ந்த பிரச்சனைகள் எட்டி பார்க்குறது, இந்த மாதிரியான பிரச்சனை, 45 வயது கடந்த பெண்களுக்கு மெனபாஸ் ரீதியான பிரச்சனையோடு சேர்த்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மேற்கொண்டு பல நோய்களை உருவாக்குறதுக்கு காரணம். இத்தனை விஷயங்களும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி PCOS சார்ந்த பிரச்சனையினால பெண்கள் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெண்களுடைய ஒவ்வொரு பருவத்தையும் PCOS பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பருவத்திலையும் பிரச்சனை உருவாகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க 2 மண்டலத்தை சீர்படுத்தணும். ஒன்று, உங்களோட ஹார்மோன் பிரச்சனை, உங்கள் ஹார்மோன் மண்டலம் சீராக இயங்கணும்.
உங்கள் மூளையிலேருந்து வரக்கூடிய ஹைப்போதலமோ பிட்யூட்டரி தைரோ அட்ரினோ ஓவேரியன் ஆக்சிஸ் சீராக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய நரம்பு மண்டலம் சீராக இருக்கணும். மூளை முதுகுத்தண்டு இது நரம்பு மண்டலம் வந்து சீராக இயங்கணும். ஸோ இது ரெண்டும் கைகோர்த்து சீராக இயங்கினால் பெண்களுக்கு அந்த பருவ வயதிலிருந்து மெனபாஸ் காலம் வரைக்கும் பிசிஓஎஸை சீக்கிரம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூலிகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வல்லாரை. ஸோ இந்த வல்லாரை வந்து ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இல்லாமல் மூளை நரம்பு மண்டலத்தையும் சீராக வைத்துக்கொள்ள உதவும். ஸோ எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வல்லாரை கீரையை ஒரு சூப் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கீரையோட இலைகளை கிள்ளி போட்டு ஒரு அரை தக்காளி விதை இல்லாமல் சேர்த்து சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சால்ட் பெப்பர் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹார்மோன் மண்டலமும் சீராகும், நரம்பு மண்டலமும் சீராகும். இல்லை ரெகுலராக மெடிசன் மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுத்தமான வல்லாரை கீரையை பொடியாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெகுலராக மார்னிங் 1/2 ஸ்பூன் அளவு தேனில் குழைச்சோ அல்லது ஹாட் வாட்டர்லேயோ எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களோட ஹார்மோனல் ஆக்சிஸ், உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் ரெண்டும் பேலன்ஸ் ஆகி நம்மளை பிசிஓஎஸ் பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுவிச்சுக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.